வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கான டேர்ம் 1 குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை மாடலாக வச்சு நீங்கள் இப்போ இந்த வருஷம் நடக்க போகிற அறிவியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். ஸோ நீங்கள் இருக்க எல்லாத்தையுமே ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க, எதையுமே விட்டுறாதீங்க. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் மட்டும் ஃபுல்லாக புக் பேக் இருக்க ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நீங்கள் 1 வேர்ட்லாம் படிச்சிங்கனாலே நமக்கு ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். நமக்கு 15 1 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 1 வேர்ட்ஸ் கோயில் விலங்கு நேர்ப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 20ல் 25 மார்க் கிட்ட வந்துருச்சு. அடுத்து சரியாக தவறா ஒரு 10 மார்க் 35 மார்க் கிட்ட வந்துருச்சு. நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அடுத்து பொறுத்துக்கு ஒரு 10 மார்க் கேட்டிருக்காங்க. இது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு கொஞ்சம் கொஸ்டின் சேஞ்ச் ஆகும். ஒரு இதில் பொறுத்துக்கெல்லாம் நமக்கு 5 மார்க் தான் கேட்டிருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா 10 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு 13 கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது எல்லா 2 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்காங்க. அதில் 5 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அடுத்து விரிவான விடையில் பார்த்திங்கன்னா அல்லது டைப்பில் கொடுத்துருக்காங்க. 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 கொஸ்டின் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதுலேருந்து 4 கொஸ்டின் கிட்ட வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அந்த வேறுபாடெலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அந்த படம் வரைதெல்லாம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க.